ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னதங்களின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கிறோம். அவர்கள் வாழ்விலே கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்பதை ஒவ்வொரு வாரங்களும் ஒரு சில வாரங்கள் தொடர்ந்து ஒரே நபர்கள் அநேக வாரங்கள் வந்து அவர்கள் அற்புதமான சாட்சியை பகரும் இந்த நிகழ்ச்சியே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலுமாய் போதகர் மாதவன் டேவிட் அவர்கள் வாழ்விலே நடந்து வந்த பாதையை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அற்புதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட நீங்கள் வருகிறீர்களா? பாஸ்டர், இந்த நாளில் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் நேரம் எடுத்து வந்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்த ஒரு அற்புதமான காரியங்களை நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அப்படி நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தோல்வி இருந்தாலும், மரணம் இருந்தாலும், இன்னல்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் நீங்கள் அப்படி அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க. எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு அப்படி சோர்ந்து விடலை. சோர்வு சரீரமாக இருந்தாலும் அப்படி அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தேவன் எப்படியாவது என்ன என் குடும்பத்தை நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்வார் என்று மிக ஒரு அற்புதமான காரியம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் நீங்கள் என்ன வசனத்தோடு தொடங்க போகிறீங்க? நான் சோர்ந்து போகிற நேரத்தில் பாஸ்டர் எனக்கு ஒரு வசனம் அடிக்கடி ஞாபகம் வரும் என் மனசில். The Lord was with Joseph, he was a successful man. Amen. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது தான் நம்ம வந்து நம்முடைய தடைகளை மேற்கொண்டு நம்மளால் மேலே வர முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புவேன். நான் என்னுடைய எம்ஏ தியாலஜி வேன் ஐ மீன் மிடில் ஆஃப் தி ஸ்டடீஸ் அப்போது ஒரு பெரிய சேலஞ்சு எப்படின்னா, எம்ஏ தியாலஜி ஸ்பைசர் காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இட் வாஸ் அஃபிலியேட்டட் டு ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி, மெக்சிகன் USA. அங்கேருந்து நம்மளுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்னா அந்த அவங்க எதிர்பார்க்குற ஜிபிஏ வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அப்போது அங்கேருந்து நம்மளுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்னா அங்கே உள்ள ஐடி நம்பர் வேணும். ஸோ எப்பயுமே நம்ம த்ரூ அவுட் த எம்ஏ ஸ்டடீஸ் அந்த 3 பாயிண்ட் ஜிபிஏ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அந்த 3 பாயிண்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 70% மேலே எடுத்துருக்கணும். A-B அந்த லெவலில் இருந்தால் தான் அந்த ஜிபிஏ 3.50 நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போது எங்களுடைய ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் வந்து டாக்டர் டிம்பியூ மேடம் அவங்க வந்து எங்களுடைய ஜிபிஏ லிஸ்ட்டில் அங்கே அனுப்புகிறாங்க, ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி அனுப்புகிறாங்க. we were waiting for the ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி ஐடி நம்பர். அப்போ தான் நம்ம கிராஜுவேட் பண்ண முடியும். இல்லாட்டியும் எம்ஏல டிப்ளமோ கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ எல்லாம் அனுப்பியாச்சு. நான் ப்ரேயர்ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணுறேன். அப்போது ஒரு சம்மரு நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன், தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். அப்போ நாங்கள் போகிறேன். அப்போது மிஸ்ஸஸ் டிம்பி மேடம் வராங்க, ஒரு ஃபங்க்ஷனில் நான் மீட் பண்ணுற வராங்க. பாஸ்டர், கங்க்ராச்சுலேஷன், யூ காட் ஐடி நம்பர் ஃப்ரம் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி. ஆமென், தேங்க் காட் அப்படின்னு ரொம்ப நன்றி ஆண்டவரே, அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஏன்னா அந்த ஐடி நம்பர் கிடைக்கலன்னா அவ்வளோதான், இவ்வளோ தூரம் படித்து வந்து வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த டிப்ளமோ வாங்கக்கூடாது. அதாவது டிப்ளமோ இருக்கக்கூடாது உங்களுக்கு, அந்த ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் வந்து வரணும். ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போனேன். அவங்க அந்த ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டிலேருந்து அனுப்பின ஐடி நம்பர் அந்த லெட்டரை எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க, அந்த இமெயிலை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தோட ஆண்டோடைய கிருபையினால், ஆண்டோட உதவினால், ஒரு லேப்டாப் கூட இல்லாமல் என்னோடய ரிசர்ச் கோர்ஸ்லாம் முடித்து ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணி டிஃபென்ஸ்லாம் நல்ல முறையில் முடித்து அந்த எம்ஏ தியாலஜி ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் முடிக்கிறதுக்கு ஆண்டோட உதவியாக இருந்தார் பாஸ்டர். மிக ஒரு அற்புதமான. அப்புறம் அது முடிக்கிறேன். அந்த டைமில் ஒரு வீக் ஆஃப் ப்ரேயர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காலேருந்து வரணும். பட் ஹி டிட் நாட் கம். அப்போது ஸ்டூடெண்ட் வீக் ஆஃப் ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் கூட
they selected me as one of the week of prayer speaker from the student week of prayer. ஸோ ஸ்பைசரில் ஸ்டூடெண்ட் வீக் ஆஃப் ப்ரேயர் ஒரு லிஸ்ட்டில் நானும் ஒரு ப்ரீச்டாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது பாஸ்டர். ஸோ கடவுள் வந்து எல்லா விதங்களிலும் ஒரு அனுகூலங்களை திறந்திருக்கிறார். அந்த அனுகூலங்களையும் வழியையும் நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. அதை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அதை செய்து முடித்து தேவன் உங்கள் மூலமாக அவருடைய நாமமும் மகிமை அடைந்திருக்கிறது. ஸோ இங்கே 2012 நான் எம்ஏ தியாலஜி முடிக்கிறேன். அதே டைமில் எம்ஏ சோசியாலஜி தெலுங்கு மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி முடிக்கிறேன் பாஸ்டர். அங்கேயும் முடிக்கிறீங்க. ஆமாம், சோசியாலஜி முடிக்கிறீங்க, இந்த எம்ஏ முடிக்கிறீங்க. மிக ஒரு அற்புதமான காரியம். பிறகு உங்கள் வாழ்வில் இன்றும் மறக்க முடியாத நிகழ்வு என்ன? அங்கே 2010 to 2012 ஸ்பைசர் சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒர்க் பண்ண பிறகு இன்னொரு கால் வருது. அதை காலேஜ் பிரசிடென்ட் டாக்டர் ஜஸ்டிஸே என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆஸ் எ மெயின் பாஸ்டர் இன் ஒன் ஆஃப் த செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் இன் புனே. ஸோ அந்த சென்ட்ரல் மாஸ்டர் கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் என்னை மீட் பண்ணாங்க. நான் இதுமாரி வி ஹவ் ரெக்கமெண்டட் யுவர் நேம். ஐ செட் ஐல் பி வெரி ஹாப்பி டு சர்வ் த லார்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தே அப்பாயிண்டட் மீ ஆஸ் எ சர்ச் பாஸ்டர் அண்ட் சென்ட்ரல் மாஸ்டர் கான்ஃபரன்ஸ் இன் போப்ரி சர்ச் பிம்பிளை குரு செவன்த். அதாவது உங்களுக்கு ஒரு வேலை, அந்த நீங்கள் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்டாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க காலேஜில். ஆனால் இப்போ நீங்கள் கேட்காம அதே பட்டணத்தில் கடவுள் அங்கே உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு நிர்வாகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு தேவ ஊழியத்தை செய்வதற்கு ஒரு கதவை திறந்திருக்கிறார். ஆமாம் பாஸ்டர். ஸோ அந்த சர்ச்சில் ஒர்க் பண்ணும்போதே மற்ற இடங்களுக்கு போய் அங்கே மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார். நான் மினிஸ்ட்ரி போகும்போதெல்லாம் ஸ்பைசருக்கு படிக்க வருகிற தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு போவேன் நான் என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு உதவியாக. அப்படி என்றான இடம் தான் அந்த கடிக்கி சிவாஜி நகர். இப்போது கடிக்கில் ஒரு 20 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. சிவாஜி நகரில் ஒரு 4-5 குடும்பம், ஒரு 10 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க சத்தியத்தில் இருக்காங்க. இங்கே சர்ச் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒவ்வொரு சாபத் ஆஃப்டர்நூனும் கடிக்கும் சிவாஜி நகருக்கும் போயும் நாங்கள் என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தோம் பாஸ்டர். அதெல்லாம் ஒரு கம்பெனியை ஆர்கனைஸ் பண்ணி அதோடைய டைத்தன் ஆஃபரிங்கை சென்ட்ரல் மாஸ்டர் கான்ஃபரன்ஸ் ரிப்போர்ட் பண்ணி ஒரு 7 வருஷம் ஸ்பைசரில் 2 years, இங்கே 7 வருஷம் அங்கே பணிபுரிந்து இருக்கிறீங்க. சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நாம் திருப்பமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோமா? உங்கள் வாழ்விலே இன்றும் இப்படி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அப்படி நீங்களே ஒரு செல்ஃப் சப்போர்ட் ஸ்டூடெண்டாக படிச்சிருக்கிறீங்க, அப்புறம் அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைத்தது, பிறகு வேலை கிடைத்து அந்த இடத்துலையும் நீங்கள் அநேக உங்களைப் போல படித்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறீங்க. பெரிய மிக ஒரு அற்புதமான காரியம். பிறகு நடந்த நிகழ்வு என்ன? நான் ஒவ்வொரு சாபத்தும் பிம்பிளிகூர் சர்ச்சில் சாப சர்வீஸ் முடிச்சுட்டு மதியானம் வேலையில் வந்து கடிக்கி சிவாஜி நகருக்கு ஊழியத்து போவோம். அப்போ தான் இந்த தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு போவோம். அப்போது இட் வாஸ் அப்சர்வ்ட் பை த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், பை த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தியாலஜி. அவங்க அப்போ அப்சர்வ் பண்ணாங்க. அப்போது தியாலஜி படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து காக்னிட் ஹவர்ஸ் முடிக்கணும். அந்த ஊழியத்தில் ஒரு செமஸ்டர் ஃபீல்டு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகி அந்த பர்சனல் மினிஸ்ட்ரி கோர்ஸு, பர்சனல் இவாஞ்சலிசம் எடுக்கும்போது இந்த ப்ராக்டிக்கல் மினிஸ்ட்ரி கோர்ஸ் முடிக்கணும். அதுக்கு காக்னிட் ஹவர்ஸுக்கு அஸ் எ லீடராக சைன் பண்ணுறதுக்கு என்னை அப்பாயின்ட் பண்ணாங்க. அதெல்லாம் என் வாழ்க்கையில் நினைத்து கூட ஒரு பார்க்காத ஒரு காரியத்தை செய்தார். யார் தியாலஜி படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க உங்களுடைய அந்த அந்த practical course get graduation finally they have to come to me and get signature and go. நீங்க கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். ஆமா ஆமா. தேவன் அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போது கடிகை சிவாஜி ஊழியம் இன்னும் அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது பாஸ்டர். அப்போது ஒரு 10 வருஷம் ஊழியம் பூனாவிலே அது முடித்த பிறகு நான் பிம்பிளிகூர் சர்ச்சை டேக் ஓவர் பண்ணும்போது இந்த இயர் 2012 the tithe and offering was only 12 to 15,000. அவ்வளோதான் பாஸ்டர். அப்போ ஒரு 50-55 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க.
இப்போ ஆண்டோட கிருபையினால அவங்க ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஆண்டோட கிருபையினால தான் 7 வருஷம் அந்த சர்ச்சில் ஒர்க் பண்ணேன். நான் ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ் சாபத்தும் பேப்டிசம் இருந்துகிட்டே இருக்கும். யங் பீப்புள் தேவர் கம்மிங் அண்ட் டேக்கிங் பேப்டிசம், தேவர் டேக்கிங் பைபிள் ஸ்டடி இருந்துகிட்டே இருக்கும். நான் அது 7th இயர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா the membership has gone to up to 85 மெம்பர்ஷிப் ஆகிட்டு அந்த 7th இயரில் பார்க்கும்போது tithe and offering were 1 lakh. There was a time more than 1,10,000, 1,20,000 அப்படி போயிட்டுருந்துச்சு பாஸ்டர். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மாஸ்டர் கான்ஃபரன்ஸில் வந்து டைத் அண்ட் ஆஃபரிங் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் காலேஜ் தான் இருக்கும். செகண்ட் பிளேஸில் வந்து சாலிசிட்டி பார்க் இங்கிலீஷ் சர்ச் இருக்கும். தேர்டு பொசிஷனில் நம்ம சர்ச் பிம்புலுக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு ஆண்டவர் உதவியாக இருந்தார். ஸோ என்னுடைய ஊழியத்தை பார்த்துட்டு என்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு they themselves have chosen me for ordination. அதை என்னால் மறக்க முடியாது பாஸ். அவங்க சொன்னாங்க we have not ordained any South Indian so far. It's the first time we are going to ordain you in Maharashtra. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆர்டினேஷன் கொடுத்தாங்க பாஸ். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு ஆர்டினேஷனுங்கிறது ஒரு போதகராக உங்களை அங்கீகரித்து ஒரு விசேஷ அபிஷேகம் எல்லா போதகர்களும் உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி உங்களை ஊழியத்திற்கு ஒரு அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, எல்லாம் ஒன்று தான். ஆமாம். பட் இந்த ஆர்டினேஷன் வந்து ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கிறது. சபையும் நிர்வாகங்களும் விசுவாசிகளும் அங்கீகரித்து ஒரு கனமான ஊழிய பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஆண்டவர் உங்களுக்கு சொந்த இடத்துல இல்லாம அடுத்த ஒரு மாநிலத்தில் அடுத்த பாஷைகள் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தேவன் உங்களை அங்கீகரித்து இருக்கிறார். ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் இங்கே சாபத் சர்வீஸ் முடிச்சுட்டு போபுரி சர்ச்சில் சாபத் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒவ்வொரு சாபத் ஆஃப்டர்நூனும் கடிக்க முடிச்சு சிவாஜி நகர் போவேன். சிவாஜி நகரம் வந்து கம்ப்ளீட்லி ஹிந்தி காங்கிரிகேஷன், மராத்தி ஹிந்தி காங்கிரிகேஷன். அங்கே நான் இங்கிலீஷில் மெசேஜ் கொடுப்பேன். இன்னொரு என் ஃப்ரெண்டு மராத்தி ஃப்ரெண்டு, அவர் வந்து மராத்தியில் இல்லாட்டி ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் பேர் ராக்கி, அவரும் ஸ்பைஸில் படித்தவர் தான். ஒவ்வொரு சாபத்தும் நாங்கள் போவோம். ஒரு நாள் நான் அவர் கால் பண்ணுறேன், பாஸ்டர் நீங்கள் போயிருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஸோ நான் போயிட்டுருக்கேன், அங்கே வெயிட் பண்ணுறேன், வரவே இல்லை. சாங் சர்வீஸ் முடிஞ்சு, ஓப்பனிங் ப்ரே முடிஞ்சு, அடுத்தது மெசேஜ் டைம். நான் கால் பண்ணுறேன், அவர் வரவே இல்லை. ஸோ பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த மெசேஜ். ராக்கி யூ ஹவ் டு கம் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன், பீப்புள் ஆர் வெயிட்டிங் சொல்லிட்டு நான் கால் பண்ணிருக்கேன். அவர் கால் எடுக்கல, ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கார் அவர். உடனே டைம் ஆச்சு, அதான் முடிச்சுட்டு வேறு இடத்துக்கு போகணும். ஸோ ஐ ஸ்டுட் அப். டுடே த டிரான்ஸ்லேட்டர் ஹேஸ் நாட் கம், பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் ஐ எம் கோயிங் டு ப்ரீச் இன் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏந்திச்சு, அவன் கோயிங் டு ப்ரீச் இன் ஹிந்தி, ஐ டோன்ட் நோ பட் காட் வில் ஹெல்ப் மீ. ஸோ நான் ஏந்திச்சு என்னுடைய இங்கிலீஷ் பைபிள் ஓப்பன் பண்ணி आज मैं हिंदी में मैसेज दे रहा हूँ, भगवान ने हमको हेल्प करेंगे, ऐसा बात करके मैं शुरू किया पास्टर. நான் எப்படி ஹிந்தியில் ஆரம்பித்தேன் எப்படி முடிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் உதவி, அது பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர். லாங்குவேஜ் வந்து நம்ம கையில் இல்லை பாஸ்டர், பரிசுத்த ஆவியான கையில் இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ், நம்ம சொந்த லாங்குவேஜ்லேயே ஒன்று பிரசங்கம் பண்ணணும்னா தடை வரும். நம்ம உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்போ தான் மைண்டில் சரியாக வரும் சொந்த லாங்குவேஜில். இது அடுத்த பாஷைங்கும் போது நமக்கு அதுவும் அந்த ஸ்பாட்டில் நம்ம டிரான்ஸ்லேட்டர் வரலன்னு அப்படியே ஒரு பயந்து அப்படி நின்றுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அப்படியே ஆண்டவருடைய தெய்வீக கரம் இருந்து அந்த நேரத்தில் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம். நான் when I preach him, I'm asking Hindi, समझे, are you all understanding? Because they should understand the God's word. நான் கேட்குறேன், समझे பாஸ்டர், बात करो, மெசேஜ் தேதோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. பாஸ்டர் எங்களுக்கு புரியுது, நீங்கள் பேசுங்கன்னு அவங்களும் எங்களை உற்சாகப்படுத்துறாங்க பாஸ்டர். அதாவது நீங்கள் கேட்குறீங்க புரியுதான்னு அவங்க நீங்கள் பேசுங்க எங்களுக்கு. ஃபைனலாக நான் கேட்டேன் நான், பாஸ்டர் வாட் எவர் யூ ஹவ் ப்ரீச் இன் ஹிந்தி வி ஹவ் அண்டர்ஸ்டுட் வெரி கிளியர்லி. ஆமென். அது எப்படின்னு எனக்கே தெரியல பாஸ்டர், பரிசுத்த ஆவியான மாத்திரம் உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேட்டரு சில டைமில் வராமல் இருந்தாலும் நானே கொஞ்சமாக ஹிந்தியில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் பாஸ்டர். அந்த வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுத்தார். மிக ஒரு அற்புதமான காரியம். தேவன் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்டவர் அருளக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும்
நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீங்க. அதை பயன்படுத்தி தெரியாது என்னால் செய்ய முடியாதுன்னு இல்லாமல் முயற்சி செய்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய துணையோடு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சற்று காத்திருங்கள். மீண்டும் உங்களை அற்புதத்தோடு சந்திக்கிறேன். மீண்டும் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோமா? அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய வாழ்வில் அந்த டிரான்ஸ்லேட்டர் வராமல் இருந்தும் நீங்கள் அப்படி முயற்சியை செய்து ஆண்டவருடைய நாம மகிமை அடைந்திருக்கிறது. அதை திரும்பி பார்க்கும்போது இன்றைக்கும் கடவுள் உங்கள் வாழ்வில் அப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. தேவனுடைய கரம் உங்களோடு கூட என்ன இருந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த கடைசி பாகத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன? சார், நான் எதெல்லாம் ஆண்டோடைய பிரசனத்தில் முட்டி போட்டு அழுது முழு நம்பிக்கையோடு கேட்டனோ அதெல்லாம் எனக்கு ஆண்டை கொடுத்தாரு பாஸ்டர். ஆமென். நான் விசேஷமாக ஆண்டோடைய ஊழியத்துக்காக நான் கேட்டேன், ஆண்டவரே, if I want to spread the gospel in Tamil Nadu, I need to know Tamil very well. If I want to spread the gospel in India, in North India, I need to know Hindi. If I need to spread the gospel of God in out of India, I need to know English. So I need this language, oh Lord, to spread the gospel for your honor and glory. அப்படின்னு முழங்கால் படிட்டு நான் கெஞ்சி கேட்டேன் பாஸ்டர். ஆண்டவர் அது கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்ததுனால ஆண்டவர் மகிமைக்காக ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக எடுத்து அங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி வந்தார். அதுதான் என்னால் சொல்ல முடியும் பாஸ்டர். மிக அற்புதமான காரியம். அதாவது ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நம்முடைய வாழ்வில் நம்ம நிறைய பேர் நிறைய காரியங்களை கேட்கறதில்ல. கேட்காம எல்லாம் நடக்கணும்னு நினைப்போம். படிக்காமல் பாஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆமாம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்போது உங்களுடைய வாழ்வில் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம். பொதுவாக பாஸ்டர், ஸ்பைஸ் காலேஜுக்கு போகும்போது நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது ஹிந்தி கோர்ஸு கம்பல்சரி. அது யாரெல்லாம் ஸ்பைஸரில் படித்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஹிந்தி கோர்ஸ் வந்து கம்பல்சரி. ஹிந்தி பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணணும். அடுத்தது பாஸ் பண்ண பிறகு ஹிந்தி ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு எடுக்கணும். நான் அதை வெளியில் வேலை செஞ்சனால அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு பாஸ்டர். அந்த ஹிந்தி கோர்ஸு முடித்தனால அதுவும் எனக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு உதவி கொடுத்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், நான் என் கூட ஈழுதாம்ஸில் படித்த பசங்கள்லாம் இன்னும் இந்த ஹிந்தி கோர்ஸ்லாம் படிக்காமல் இருக்காங்களே, இனிமே வருகின்ற தமிழ்நாட்டில் வருகிற ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக ஹிந்தி படிக்கணும், ஹிந்திக்கு ஒரு தடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போது ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் எ லெட்டர் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ அந்த டைமில் வந்து அங்கேருந்து அப்போ மிஸ் ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில். அப்போது ஒரு லெட்டர் எழுதினேன் நான். அப்போது அங்கே வந்து ஸ்டூடெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இவர் இருக்கார், பாஸ்டர் ஃப்ராங்க்லின் சாம்ராஜ். அவர்கிட்ட கொண்டு போய் நான் கொடுக்குறேன். நான், சார் ப்ளீஸ் சென்ட் திஸ் லெட்டர் டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவர் பார்த்துட்டு அந்த ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் போகுதுன்னா அது மெத்தட் தனியாக இருக்கணும்ல, அதை ஹீ சென்ட் பேக் டு தட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து அங்கே அதை ரிவைஸ் பண்ணி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு ஒரு என்னன்னா தமிழ்நாட்டிலையும் ஹிந்தி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அவங்க ஹிந்தி படிக்கணும், அவங்களும் ஹிந்தி கற்றுக்கணும், அவங்களும் பிற மாநிலங்களுக்கு போய் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த டீனேஜில் அந்த எண்ணம் வந்துச்சு. அதையும் ஆண்டவர் செய்ய வச்சார் பாஸ்டர். மிக ஒரு அற்புதமான, அதாவது நீங்கள் வந்து எதையும் ஒரு துணிச்சலோடு தேவனுடைய கிருபையோடு, இப்போ நீங்கள் கேட்டது போல் நமக்கு ஹிந்தி தெரியணும். ஆமாம், கண்டிப்பாக ஹிந்தி தெரிந்தால் தான் மற்ற இடங்களுக்கு நம்ம போக முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம தமிழ் பாஷை, நம்ம சொந்த மதர் தாய் மொழி, அது நமக்கு எல்லா பாஷையை விட நல்லா தெரிஞ்சிருக்கணும். எனக்கு பாஸ்டர் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து இந்த வில்லியம் கேரி பயோகிராஃபி புக் இருக்குல்ல, அதை படிச்சிருக்கேன். அதை வாங்கி படித்தேன் பாஸ்டர். அவர் இங்கிலாந்துலேருந்து வெஸ்ட் பெங்கால் வரும்போது அந்த ஷிப்பில் அந்த காலத்தில் வரும்போது இட் டுக் 6 months. அப்போது கப்பலில் வரும்போது அவரும் அவர் மனைவி வரும்போது அப்போது ஒரு இந்து பண்டிட் அந்த கப்பலில் பயணம் செய்கிறார். ஸோ the Hindu Pandit want to learn English from
டாக்டர் வில்லியம் கேரி. ம். இவருக்கு டாக்டர் வில்லியம் கேரிக்கு he wants to learn பெங்காலி from that இந்து பண்டிட். இது அப்படியே அந்த பாஷையை கற்றுக்கிட்டாங்க. அப்போ இந்த 6 month டைம் இருக்கு. அந்த டைம்ல கற்றுக்கிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் நேரத்தை வீணாக்காதபடி ஒவ்வொன்றையும், அது ஒரு பாஷையாக இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், அதை கற்றுக்கொள்ள தேவன் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தணும். நம்ம இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயபக்தியோட ஜெபிப்போமா? பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பிதாவே, எவன் ஒருவன் நாணத்தில் குறையா இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் கேட்கடவான், ஆண்டவர் சம்பூரமாய் அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற வேதத்தில் வாசிக்கிறேன் தகப்பனே. ஆமென். அப்பா பிதாவே, அநேக வேளைகளில் உம்முடைய உதவி, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய ஞானம் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாத தகப்பனே. ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் உம்முடைய படத்திலேருந்து கொடுத்து எங்களை உம்முடைய கருவியாக நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேவனுடைய நாம மாத்திரமே மகிமை அடையட்டும். இந்த நாளில் நீங்கள் நேரம் எடுத்து வந்து மிக அற்புதமான, அதாவது நம்முடைய வாழ்வில் நீங்கள் முயற்சித்தது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அந்த நல்ல முயற்சிக்கணும், அவர்களும் நல்லா வரணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரந்த எண்ணத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். மீண்டுமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேவ நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக எங்களுடைய விலாசத்திற்கு நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமென்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய தொலைபேசிக்கு எங்களை அழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இலவசமான ஆவிக்குரிய புத்தகங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப காத்து கொண்டு இருக்கிறோம். ஹோப் சேனல் குடும்பமானது 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாட்களும் 365 நாட்களும் ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு சொல்லிக்கொண்டு வருகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? நாம் ஆயத்தப்படுவது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த ஹோப் சேனல் ஊழியத்தை ஜெபத்தால், உங்கள் பொருளாதார உதவியினால் நீங்கள் தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.